இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ஓசி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இவர் வரக்கான சான்ஸ் இருக்கா இல்லையா? ஆர்சிபியோட நம்பிக்கை நட்சத்திரமே இவர் தான். எஸ்ஏ T20ல செம்மையான பெர்ஃபார்மன்ஸ், மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இருந்தாலும் ஆர்சிபிக்கு வருவாரா? இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தகவல், ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி ஆர்சிபி வந்து அடைஞ்சிட்டாரு. முதல் நாள் பயிற்சி ஆட்டமும் தொடங்கிட்டாரு. அவர் யாரு என்ன அப்படிங்கறத வந்துட்டு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரீஸ் டாப்லி அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஓப்பனிங்ல தம்ப்நெயில் எல்லாத்தையுமே வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆர்சிபிக்கு மெயினான ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒருத்தருங்க. ஸோ என்னதான் அல்சாரி ஜோசப், ஃபெர்குசன் சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் 2 பேர் இனிஷியல் 11ல ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ மேபி எப்படி அவங்களுடைய பிளேயிங் 11 சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஸோ மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேஃப் டு பிளஸி 100% ஸ்கோர் அவங்களை எடுக்கவே முடியாது. மீதி 2 பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னு கேமரூன் கிரீன் இல்ல அல்சாரி ஜோசப்பா இருக்கலாம். இல்ல கேமரூன் கிரீன் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு ஃபெர்குசனா இருக்கலாம். இல்ல கேமரூன் கிரீன் அப்படி இல்லைன்னா ரீஸ் டாப்லியா இருக்கலாம். இல்லைன்னா வில் ஜாக்ஸா இருந்துட்டு அது போக ரீஸ் டாப்லி, அல்சாரி ஜோசப், ஃபெர்குசன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. சோ மொத்தத்துல கீழே இருக்க இந்த 2 பேர் தான் மாறிட்டே இருப்பாங்களே தவிர மேக்ஸ்வெல்லும் ஃபேஃப் டு பிளஸியும் ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே தான் இருப்பாங்க. சோ இதுல மிகப்பெரிய பிரச்சனையே இதுதாங்க. ஏன்னா ஆர்சிபி கிட்ட ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் யாரை ஆட வைக்கிறது அப்படிங்கறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபிக்கு கிடைச்சது அப்படின்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மேட்சுமே பிகாஸ் அந்த இடத்துல நீங்க வெறும் 2 ஃபாரினர் மட்டும் எடுத்துட்டு இல்ல 3 பேர் மட்டும் நீங்க 3 ஃபாரினர் மட்டும் எடுத்துட்டு சோ 4வதா நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோ அது ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேசர் உள்ள கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெறும் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி அண்ட் ஃபெர்குசன் 3 பேர் வந்துட்டு 11ல எடுத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா. சோ பேட்டிங்ல உங்களுக்கு 200க்கு மேல ரன் அடிச்சிட்டீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இல்லாம அப்படிங்கிற பட்சத்துல சோ ஃபெர்குசன் இருப்பாரு. அடுத்த ஆஃப்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்தியன் பிளேயருக்கு பதிலா ஒரு ஃபாரின் பிளேயர், ஒரு ரீஸ் டாப்லி. சோ அப்படி கொண்டு வரும்போது ஃபெர்குசன் அண்ட் ரீஸ் டாப்லி 2 பேருமே 11ல ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அல்சாரி ஜோசப் இல்ல ரீஸ் டாப்லி எந்த மாதிரியான காம்பினேஷனோட போவாங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. ஆனா இது எல்லாமே தாண்டி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் லீகுக்கு வந்துட்டு நாங்க டாப்லயே அனுப்புறதா இல்ல. ஏன்னா எங்க வேர்ல்ட் கப்புக்கு தரமான பவுலர் அவர் மட்டும்தான். இப்போதைக்கு நீங்க வேணா பாருங்க, இங்கிலாந்தோட ஸ்குவாட் எடுத்து பாருங்க, அவ்வளவு சூப்பரான பவுலர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப நீங்க டெஸ்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் பிராட் இருந்தாரு. சோ இப்ப ஆண்டர்சன் ஆடிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ODI T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் உட்டை தவிர மத்த யாரும் நல்லா பண்ற மாதிரி தெரியல. சோ உட்டுக்கும் இன்ஜுரிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்திருக்கு. சோ அதை தாண்டி வந்துட்டு கிறிஸ் வோக்ஸ் அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஒரு 2-3 நேம் தான் வருதே தவிர சோ பெஸ்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இல்ல. இப்போதைக்கு ரீஸ் டாப்லி தான் நல்லா பண்ணிட்டு இருக்க சீமரா இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவனை ஏதாவது காசுக்காக நம்ம வெளியில அனுப்பிச்சு இன்ஜுரி வந்துட்டு பண்ணி வச்சுட்டானா நம்மளால என்ன பண்ண முடியும்? சோ அப்படி இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா சோ T20 வேர்ல்ட் கப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு லைட்டா காலில் இன்ஜுரி இருக்கும்போதே பாகிஸ்தான்லோடைய லீகை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டாங்க. NOC கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னப்பா NOC அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல, நீங்க தாராளமா ரீஸ்டாப்லயே கூப்பிட்டு போலாம், சோ மணி கொடுக்கலாம், விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த வந்துட்டு அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். ஆனா இதை வந்துட்டு கொடுக்க மறுத்து பிகாஸ் இன்ஜுரி அதிகமா பண்ணிடுவாரு அப்படிங்கறதுனால. ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க. இன்ஜுரி கியூர் ஆயிடுச்சு. சோ நெட்ல நிறைய பவுலிங் போட்டாரு, நிறைய கிளிப்ஸ் அப்படிங்க சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. சோ அவருடைய பக்கா ஃபார்ம் எங்க சவுத் ஆப்பிரிக்கா T20ல விட்டாரோ அதே இடத்துல வந்துட்டு செமையா பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ஹோம் கம்மிங் நடந்திருக்கு. ஆர்சிபி வந்து அடைஞ்சிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்காக மேக்சிமம் உங்க ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய 25 பேர்ல சோ எல்லாருமே வரக்கான சான்ஸ் அப்படிங்கறதா வந்துட்டு ஹைலி பாசிபிள். சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா ரீஸ் டாப்லி வந்து சேர்ந்துட்டாரு. சோ இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெட்ல பவுலிங் போறது அப்படிங்கறத பார்க்க முடியும். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிக்கு போட்டிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா T20ல. சோ அது மட்டும் இல்லாம நெட்ல நம்மளால நிறைய வீடியோஸ் பார்க்க முடிச்சு. அவருடைய லென்த் எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் சொல்றேன் சோ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் கரெக்டா வந்துட்டு நிறைய யாக்கர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா நெயில் பண்ணுவாரு அப்படிங்கிற பவுலர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது. அதையும் பண்ணுவாரு. அதை தாண்டி மைண்ட் கேம் நிறைய விளையாடக்கூடிய ஒரு பவுலர் தான் ரீஸ் டாப்லி. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது நீங்க ஃபீல்டரை இங்க வச்சுட்டு சோ நீங்க ஒரு பொசிஷனுக்கு பால் போடுவீங்க. சோ அது வந்துட்டு விக்கெட்டா மாறும். ஒரு சில கால்குலேஷன்ஸ் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி செட் பண்ணி எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? லைக் ஒரு தீபக் சகர், ஒரு முகேஷ் சௌத்ரி எப்படி CSK இருக்காங்களோ சோ அதே மாதிரி ஒவ்வொரு டீம்ல இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரீஸ் டாப்லி செட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது. சோ அல்சாரி ஜோசப் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு பொட்டன்சியல் நம்ம எதிர்பார்க்கிறோமோ இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. சோ ஆர்சிபி கிட்ட அவர் வந்துட்டு ப்ராமிஸா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோமோ சோ அதே அளவு பார்த்தோம் அப்படின்னா இவர்கிட்டயே இருக்கு. எஸ் ஃபெர்குசன் இருக்காரு. ஃபெர்குசனை பொறுத்த வரைக்கும் அவரும் நல்லா
நல்லா தான் இருக்காரு. ஸோ அவருடைய கரியர் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ யாக்கர் வந்துட்டு பர்ஃபெக்டா நெயில் பண்றாரு. டெத் ஓவர்ல 2 ஓவர் தாராளமா கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் அப்படின்னா கூட ரீஸ் டாப்லியே தான் அதிக பேர் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்க. ஸோ அவருடைய அந்த ஒரு ஆவரேஜும் பார்த்தோம் அப்படின்னா பக்காவா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா T20ல 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி மேட்சுக்கு நல்லா கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ டாப்லி மேல அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கேம்ப் எப்படி போக போகுது, ஈவெண்ட் எப்படி நடக்க போகுது, அண்ட் ரீஸ் டாப்லியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது. போன தடவையே வந்திருக்க வேண்டியது, அன்பார்ச்சுனேட்லி வர முடியல. இந்த தடவை வந்துட்டாரு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் வந்துருச்சு. ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.